Hello guys, welcome to my channel TNPC Tricks. இன்னைக்கு வந்து நம்ம 10 hours rule தான் பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது டாப்பர்ஸ்லாம் வந்து ஒரு சிலவங்க பேசும்போது 10 hours rules அப்படின்னு ஒருத்தவங்க பேசுனதை கேட்டேன். சரி நாமளும் இந்த வாட்டி ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். எப்படிதான் அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ஒரு டைம் டேபிளில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்பி இந்த வீடியோ போடுறேன். வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். இந்த டைம் டேபிள் எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து மார்னிங் 5 o'clock வந்து நீங்கள் எழுந்திருக்கணும். சரிங்களா? 5 o'clock எழுந்திட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1/2 hour வந்து மெடிடேஷன் பண்ணுறீங்க. சரிங்களா? மெடிடேஷன் பண்ணிவிட்டு 5:30க்கு படிக்க உட்காடுறீங்க. 5:30 to 6. இப்போ வந்து நேற்று படிச்சிங்கள 6:30 நேற்று படித்த டாபிக் ஜிஎஸ் டாபிக், தமிழ் டாபிக். சரிங்களா? அது ஃபுல்லாத்தையும் காலையில் உட்காந்து ரிவிஷன் பண்ணுறீங்க. சரிங்களா? அந்த 1 hour இந்த 1 hour வந்து ஃபுல்லாகவே ரிவிஷன் தான். ஏன்னா நீங்கள் காலையில் படிக்கும்போது உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப சீக்கிரமாக வந்து எல்லாமே புரியும். அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் வந்து ஞாபகம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் இருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸு. காலையிலே வந்து மேக்ஸ் பார்க்கலான்னு நான் இருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு மேக்ஸ் வந்து அந்தளவுக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்டுன்னு கூட வச்சுக்கலாம். அதனால் வந்து நான் அது காலையிலே வைக்கிறேன். ஏன் அப்படின்னா காலையிலே வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து அது போகிறதே தெரியாது. அது வந்து கொஞ்சம் நல்லாவும் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சரிங்களா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மதிய நேரத்தில் கூட ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. 1 hour வந்து ப்ராக்டிஸ் செஷனாக வந்து நான் மேக்ஸ் வந்து 7 to 8 AM வந்து வச்சுருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். 1 hour வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்கீம்ஸு, அதுக்கப்புறம் இந்த பாலிசி நோட்ஸு அதுமாரி படிக்கிறதுக்கு வந்து 1 hour வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து கேப் வந்து 1.5 மணி நேரம். சரிங்களா? இதுலேயே வந்து நீங்கள் காலைல சாப்பிட்றது, குளிக்கிறது, என்ன வேலை இருக்கோ அந்த வேலை வந்து 1.5 மணி நேரத்தில் முடிச்சுட்டு திருப்பி நீங்கள் 9:30 மணிக்கு உட்காடுறீங்க. 9:30 மணிக்கு உட்காந்துங்க அப்படின்னா இந்த சிஏ கரண்ட் அஃபேர்ஸை பார்க்குறீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் அந்த ஸ்கீம்ஸு, பாலிசி நோட்ஸு அதெல்லாம் படித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இல்லை சிஏ மட்டும் வேணும்னா அந்த சிஏ படிச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நான் தமிழுக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். தமிழ் ஜிஎஸ்க்கு 3 hours ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். சரிங்களா? நான் வந்து தமிழுக்கு வந்து எவ்வளோ நேரம் எடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு 1/2 hour பிரேக் எடுத்துக்கோங்க. 10:30 to 11. ஓகேங்களா? எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 11 AM to 1 PM. சரிங்களா? அதில் வந்து தமிழ் நான் படிக்க போகிறேன். ஏன்னா தமிழ் தான் நமக்கு மெயின்ன்றதுனால தமிழுக்கும் ஜிஎஸ்க்கும் வந்து நான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் தந்து 3 மணி நேரம் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். 11 AM to 1 PM தமிழ். அதேமாரி 1.5 மணி நேரம் அது சாப்பிட்றது, இது தூக்கம் வரும், அதுமாரி இதெல்லாம் பார்த்துட்டு 2:30 மணிக்கு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 2:30 to 3 திருப்பியும் நான் தமிழ் படிக்கிறேன். ஏன்னா நான் 3 hours வந்து ஒரு நாளைக்கு வந்து தமிழ் படிக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதனால் வந்து நான் தமிழ் படித்து முடித்தேன். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா திருப்பி ஒரு 1/2 hour பிரேக்கு, டீ பிரேக் எடுத்துகிட்டு திருப்பியும் 4 o'clock to 6 o'clock. சரிங்களா? ஜிஎஸ்ஸை முடிக்கிறீங்க. சரிங்களா? திருப்பியும் வந்து ஒரு 1 மணி நேரம் பிரேக் வச்சுக்கோங்க. 7க்கு உட்காந்தீங்க அப்படின்னா 8:30 வரைக்கும் நீங்கள் ஜிஎஸ் பார்க்குறீங்க. சரிங்களா? ஏதாவது மெயினாக வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து 2 ஜிஎஸ் முடிக்கணும் அப்படின்னா ஒன்று வந்து பாலிட்டி, அதுமாரி மெயின் சப்ஜெக்டாக வச்சுக்கோங்க. பாலிட்டி, ஐஎன்எம் அதுமாரி. ஓகேங்களா? வெயிட்டேஜான சப்ஜெக்டை வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கிட்டு, வெயிட்டேஜ் கம்மியான சப்ஜெக்டான ஜியாகிரஃபி, சயின்ஸ் அது வந்து 1 மணி நேரம் வச்சுக்கோங்க. இது வெயிட்டேஜ் சப்ஜெக்ட் வந்து 2 மணி நேரம், வெயிட்டேஜ் கம்மியான சப்ஜெக்ட் 1 மணி நேரம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு 2 ஜிஎஸ் பார்ட் வேணும்னா அப்படி வச்சுக்கோங்க. இல்லை நான் 1 மட்டும் படிக்க போகிறேன் அப்படின்னா 3 மணி நேரமே நீங்கள் அந்த வெயிட்டேஜ் சப்ஜெக்டே படிச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து நைட்டில் வந்து அவ்வளோவா எனக்கு படித்தாலும் அவ்வளோவா ஏறாதுன்றதுனால நான் வந்து 8:30 to 9:30, 9:30 to 10 PM வரைக்கும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபுல்லாமே மேக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறேன். சரிங்களா? யூடியூப்பில் நிறைய போடுறாங்க இல்லையா மேக்ஸ் டெய்லி கண்டென்ட்டு, அதை வந்து நான் பார்த்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம் இருக்கேன். ஏன்னா என்னால் 4 மணிக்கெலாம் 4 மணிக்கு ஒருத்தவங்க லைவ் போடுறாங்க. 4 மணிக்கு ஏஞ்சிலாம் என்னால் பார்க்க முடியாது. அதனால் வந்து நான் நைட்டு பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். நைட்டு இந்த 2 மணி நேரமே நான் அதுக்கே ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன்.
வேணும் அப்படின்னா நீங்கள் 1 மணி நேரம் பார்த்துட்டு இன்னொரு 1 மணி நேரம் வந்து ரிவிஷன் நோட்ஸ் அதுமாரி எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கோங்க. ஆனால் நான் வந்து இந்த 2 மணி நேரத்துமே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து மேக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறேன். சரிங்களா? இந்த 10 ஹவர் ரூலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த வருஷம் கண்டிப்பாக நம்மளால் வேலைக்கு போக முடியும்னு நான் நம்புகிறேன். என்னோட சப்ஸ்கிரைபரும் வேலைக்கு போவாங்க, நானும் வேலைக்கு போவேன். அடுத்த வருஷம் ஃபோட்டோவை நான் என்னுடைய டிபியில் வைப்பேன் நம்புகிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.